ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் தம்பி பொண்டாட்டியோட வளகாப்பில் எடுத்த வீடியோ தான். இது வந்து 2வது தம்பி பொண்டாட்டி. இவங்களுக்கு வந்து 7 மாதம் ஆகுது. 7வது மாதம் வளகாப்பு அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இவங்களோட கல்யாண வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் சேனலில். இது வந்து என்னோடய தங்கச்சி தான் ஆரத்தி எடுக்கிறது. காலையில் உள்ள சடங்கு ஃபங்க்ஷனு எல்லாமே வந்து நான் தான் பண்ணேன். நான் வீடியோ எடுக்கணும். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அண்ணன் எப்படி இருக்காங்க? பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அண்ணன் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? எப்படி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே. அப்படி தானே? கரெக்டு தானே? இனிமேல் எப்படி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே. இல்லைமே, நீ வரல, அவளுக்கு லீவ் இல்லை. பொண்ணுகிட்ட கொடுத்தாலும் நமக்கு தானே வரப்போகுது, யார்கிட்ட வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோடையும் எல்லார்ட்டையும் உட்காந்து நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு நல்ல ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு எல்லாத்தையும் அவங்களோடய ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் சாப்பாடும் இருந்துச்சு, பாயசத்தோட சாப்பாடு. அதுவும் வந்து சாம்பார், பொரியல், பச்சடி எல்லாத்தையும் வச்சு நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவங்களோடையே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 3:30 மணிக்கு தான் வந்து நல்ல நேரம். 3:30 மணிக்கு வந்து பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மடி நிறச்சி. அது கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மற்றவங்க நாங்கள் இருப்பேன். ஆனால் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க ஊருக்கு. அவங்க கிளம்புறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணை அவங்க வீட்டுக்கு கிளம்பி என்னதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு. வெளியில் வேறு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையோடையும் எல்லோரும் வெளியில் போக முடியலை. எல்லாருமே உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரையும் அப்படி ஒரு இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் என்ன சொல்ல, ரொம்பவே கஷ்டம். ஒரு மன வருத்தம் என்னென்னா, என் மூத்த தம்பி ஒய்ஃபுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. அவங்க தான் இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அவங்க தான் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு குழந்த பிறந்த 3 நாள் தான் ஆகுது. அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அவங்களால வர முடியல. அந்த ஒன்று தான், அவங்க தான் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு, அதனால் அவங்க வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க வந்து எங்கள் சித்தி, எங்கள் தம்பி ஒய்ஃபு